உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேத்து என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆண்டாலும் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். மாப்பிள்ளையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்னம்மா நீங்க? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வந்து சொல்லியிருந்தா நேத்தே என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம்ல. பாவைய அழகரு மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கா. அவனால வெளியே சொல்லவும் முடியல. ரொம்ப அழுதுட்டாருண்ணா. எப்பவுமே கலகலன்னு இருப்பாரு. இன்னைக்கெல்லாம் அவரை பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டாருண்ணா. அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு தெரியலையே. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? தெரியல ஆதி. காலையில எங்கேயும் வெளியில கிளம்பி போயிட்டாரு. மாப்பிள்ள நார்மலா தான் இருக்கேன். என்னடா அது? நேரங்காலம் பார்க்காம இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்ட. சாரி ஆதி, என்னதான் ஆச்சு? நீங்களாச்சும் கேளுங்களேன். அத்தை, ஒண்ணும் நடக்கல. போய் எல்லாம் நிம்மதியா வேலையை பாருங்க போங்க. டேய், ஒண்ணுமே நடக்கலனா எதுக்கடா அப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? இங்க பாரு, நீ வதல விடு. நீ போய் பாரதி ஒழுங்கா பாத்துக்க. போ, தமிழ்ல நல்லா வளர்த்து அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாடுறா. சரியா? பாரதி கூட சண்டை போடாதரா. 2 பேரும் 2 புள்ளைய பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. சரியா? போ. டேய், எதுக்குடா சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? தோணுதுரா. மனசுக்குள்ள அப்பப்போ என்னென்ன தோணுதோ அப்பப்போ சொல்லிடணும்டா. மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா டேய், நேத்து அப்படி என்னதாடா நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க? சில விஷயத்த மறக்கணும், சில விஷயத்த மறைச்சிடணும். மறக்கிறது குடிச்சிருக்கேன். எல்லாரும் அதை மறந்துருக்க. சரியா? டேய், என்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சொல்றா, என்கிட்டயே மறைக்கணும்னு நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிருமாப்ல. ஆண்டால குத்த வந்து கத்தி, என்ன குத்த வந்து கத்தி தான். ஆனா அதை குத்த சொன்னது ஆண்டால அவங்க அப்பந்தான். ஆனா இந்த உண்மையை வெளியே சொன்ன குடும்பம் உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. உனக்கு தெரிஞ்ச நீ வந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு எனக்கு. அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். உன்னை பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுதான். ஏன்னா நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு தானே இருக்கேன். தமிழை கடத்த சொன்னது உங்க மாமா தர்மலிங்க தான் மாப்பிள்ள. ஆனா இதை நான் சொன்னா நீ அந்த ஆளை சும்மா விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். தூக்க வருதுடா, ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? நான் வரேன். டேய், நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லல. என்னடா பேசுற? நான் குடிக்கூடாதடா நானு. நீ மத்தவங்க மாதிரியாடா? சொன்னாதான் புரியுமா உனக்கு? முயற்சி பண்ண புரியும். அழகர், டேய் இருடா, நானும் வரேன். ஸ்டெடியா தான் நினைக்கிறேன். விடு, நீ போ. பாரதி கூட தமிழ் கூட சந்தோஷமா இருப்போ. போட, கிளம்பு போ. என்ன விட்டு. டேய், பாத்து போ. பாத்து. யாரு கண்ணு பட்டுச்சோ? நல்லா இருந்தா திரும்பவும் இப்படி ஆயிட்டானே. விடுங்க, சரியாயிடும். கடவுளே, இன்னைக்கு நடக்க போற தீர்த்த விழாவுக்கு எங்க அம்மா வரணும். நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல. அவங்க திரும்பி வந்தா மட்டும் எனக்கு போதும். எனக்காக எங்க அம்மா அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்கன்னு உனக்கே தெரியும். பெத்தவங்களுக்கு என்னைக்குமே பிள்ளைங்க குழந்தையா தானே தெரியுவாங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க குழந்தையா தெரியணும். அவங்களை கூட வச்சு பார்த்துக்கணும். என்ன அவங்க இப்படியெல்லாம் வளர்த்தாங்களோ அதே பாசத்தையும் அன்பையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எனக்கு எங்க அம்மா வேணும்.
அவங்கள திரும்பி வரவே கடைசி வரைக்கும் அவங்க என் கூடவே இருக்கணும். தயவு செஞ்சு அவங்களை எனக்கு திருப்பி கொடுத்துரு. எங்க அம்மா வர வச்சிரு. எனக்கு அவங்க வேணும். அவங்கள வர வச்சிரு கடவுளே. கடவுளே, ஆதியோட அம்மா திரும்ப வரணும். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள பார்த்தனா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்கணும். அதுக்காகவாவது அவங்கள திரும்ப வரவை. ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னு நான் கேள்வி கேட்கணும். என் மக மேலேயும் என் மேலேயும் காட்டினது பாசமா இல்ல வேஷமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவாவது அவங்கள வரவை. என்ன சுத்தி நடந்த எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியும். அதுக்காகவாவது அவங்க வரணும் கடவுளே. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சந்தேகமும் சண்டையும் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கும் ஆதிக்கும் நடுவுல இனிமே எந்த பிரச்சனையும் எந்த பிரிவும் வரக்கூடாது. இது வரைக்கும் நான் அழுத அழகெல்லாம் இன்னியோட ஒரு முடிவுக்கு வரணும். எங்க வாழ்க்கை திரும்பவும் சந்தோஷமா ஆரம்பிக்கணும். அதுக்காகவாவது அவங்கள வரவே கடவுளே. அவங்க வந்தாதான் இங்க எல்லாமே தெளிவாகும். தயவு செஞ்சு அவங்கள எப்படியாவது வர வச்சிரு. வா. அப்பா போலாமா? தமிழ், நீயும் பவியத்தையும் அம்மா கூட்டிட்டு அந்த கார்ல வாங்க. அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன். அப்பா நானும் உங்க கூடவே வரேன்ப்பா, ப்ளீஸ் பா. அப்பா சொன்னா கேப்பீங்கல்ல, என் செல்லம்ல. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா தானே ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கணும். நீங்க அந்த கார்ல வாங்க. ஆதியண்ணா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வா. என்ன சார் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு வரலையா சார்? உங்களை தான் சார். ஃபங்க்ஷனுக்கு வரலையா? வர்றாதி லட்சுமி கிளம்பிக்கிட்டு இருக்குல்ல, அவளையும் கூட்டு வந்தாங்க. சரி, அவங்க அந்த கார்ல வரட்டும், நீங்க வாங்க, நம்ம ஒன்னா இதுல போலாம். இல்ல 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 இல்ல, நான் என்னோட வண்டியிலே வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. தர்மலிங்கம், உங்களை என் கூட வரீங்களான்னு கேட்கல, என் கூட தான் வரணும்னு சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.